வணக்கம் நண்பர். இந்துக்கள் விடுதியின் வணக்கம். பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் ஊடகங்கள்ல அண்ணாமலை மாத்த போறாங்க, இதே தான் ஓடிட்டுருக்கு. இதுவரைக்கும் நாங்க மோடிய பார்க்க முடியல. அப்படி இன்னும் வராத இதுக்கே தீர்மானம் போட்டுட்டு, அது வெப்சைட்ல போட்டு உட்காந்துட்டுருக்காரு ஸ்டாலின். எது? அந்த மோடிய பார்க்கணும். எம்பியில கூட்டின்னு போய். அதுக்கு காரணம் என்ன? அது இல்ல. அது மட்டும் இல்ல. இந்த டாஸ்மாக் ஊழலுக்கெல்லாம் கோர்ட்ல போட்டாங்க. கோர்ட்டும் ஏன்னா நீங்க அதிகாரிகள கண்காணிக்க மாட்டேங்க. இவங்களே ஊழல் எங்க அதிகாரிகள கண்காணிக்கிறது? அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே திரும்பி போச்சு. இந்த நீதிபதி மாத்தி வந்தார்ல ஹைகோர்ட்ல, அவர் சொல்லிட்டார். நீங்க ஊழல கண்காணிக்கலையான்னு. அந்த ஊழல் மொத்தம் தான் திமுக. அதில டாஸ்மாக் கேட்கவே வேண்டாம். இது இவங்களே கோர்ட்ல போட்டு, இவங்களே சில ஆர்டர்லாம் நீதிபதி கொடுக்க முன்னாடி ஆர்டர்லாம் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டார். அப்போ இதில பயம் போச்சு. ஏன்னா முதல் குடும்பம் மாட்ட போகுது இல்லையா? இன்னைக்கு இல்லாட்டி எப்போ மாட்ட போகுது? அது கடைசியில அதான். அதை நோக்கி தான். அண்ணாமலை சொல்லியிருக்காரு செங்கலை போர் உருவி எடுத்துருண்டான்னு. அப்போ இது போர்வையில போணும். இன்னும் அது ஒண்ணுமே பண்ணல இதுவரைக்கும். அந்த எம்பி சம்மந்தமானத சென்சஸ் எடுத்த அப்புறம் தான் பண்ண போறாங்க. இதுக்கிடையில இவங்க அத தீர்மானத்த போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணாங்க இல்லையா? அந்த போர்வையில போலாம். டைம் இன்னும் குடுக்கல. அவரு அன்னைக்கே சுதந்திர தினத்திலே சொல்லிட்டாரு. வாரிசு குடும்ப ஊழல ஒழிச்சிருவேன். அது சொல்லிட்டாரு. கோ ஹெட்ன்னு அமித்ஷாட்ட. அமித்ஷா இப்ப திருப்பிட்டாரு. இனி அக்டோபர்ல தான் பீகார். பீகார் தெரியும் எப்படியும் வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இங்க கண்காணிக்கிறாங்க. காரணம் 76க்கு இல்ல, 29ல. காங்கிரஸ் இருக்க திமுக, காங்கிரஸ் எல்லா பக்கம் ஒழிஞ்சு போச்சு. இங்க திமுக ஒழிச்சா அது முடிஞ்சிரும். திமுகவோட சேர்த்து காங்கிரஸும் இங்க முடிஞ்சிரும். அப்படிங்கிறது தான் இவங்களோட இது. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் கூட ஒருத்தன் தான் ஒண்ணுமே மக்கள் செய்யாம அ வாயில வர்ணஜாலம் காட்டி சென்ட்ரல்ல குத்தம் சொல்லிட்டே இருக்கான் இல்லையா? அப்ப இவன் கதைய ஒரேடியா முடிச்சுட்டா, இது அன்னைக்கே 11லயே ஜெயலலிதா அம்மா பண்ணியிருக்கலாம். பண்ணல. 16ல வந்தாங்க உடம்பு முடியாம போச்சு. அப்ப இன்னியும் விட்டு வச்சா இவன் அப்படியே எதிர்க்கட்சியா இருப்பான், ஆளுங்கட்சியில இப்படியே பண்ணிட்டே இருப்பான். ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸே இருக்காது. அப்படிங்கிறத தான் அவன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். இப்போ அதே தானே கச்சத்தீவுக்கு போராட்டமும் கச்சத்தீவுக்கும் தீர்மானம் போடுறாங்கல்ல. அதான் அண்ணாமலை சொல்லிட்டாரு. நீ 16 வருஷம் இருந்தீங்க. அது எடப்பாடியும் சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. அப்போலாம் சம்பாதிக்கத்தான் உங்களுக்கு வழி தோணுச்சு. இத பத்தி கேட்க தெரியலையா? ஏன்னா கச்சத்தீவு குடுத்ததே திமுகவுக்கு இந்திரா காந்தி பீரியட்ல தானே. அப்படின்னு கேட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறேன். 26 தேர்தலுக்கா? அப்படின்னு கேட்டேன். அந்த மாரி போயிட்டுருக்கு. அதுக்கு ஒரு தீர்மானம். சரி ரைட்டு. தினமுறை எல்லா கட்சியும் ஆதரிக்கிறோம். அது எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்லி பாஜக ஆதரிக்குது. அத பத்தி குழப்பம் இல்லைங்க. அப்ப என்னன்னா, அன்னைக்கு ராஜதந்திரம்லாம் பேசி போய் சில பேருங்க, என்னடா இது துரோகம் இல்லையா? ஒரு பார்ட் அதே மாரி சைனால ஒரு பார்ட் நேரு இருக்கும்போது போயிருச்சு. சைனாக்கு. இது மாரிலாம் பண்ணியிருக்காங்க. நாட்டோட பார்ட் போகுதுன்னா, மக்களோட ஒரு பிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம். அத மாரி தான் நாட்டுக்கு போகக்கூடாது. அந்த பற்றுதல் இல்லையே. வக்ஃபு வாரியத்த அப்படி தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏழைகள் முஸ்லீம் ஏழைகளுக்கு தான் நன்மை பயக்கும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா எல்லாம் பார்க்குறவங்கலாம் எந்தன்னு சொல்லி அது 9,00,000 ஏக்கர் அந்த கணக்கு வருது. ரயில்வேக்கு அடுத்த மாரி. எப்படி சாத்தியம்? 4லேருந்து டபுள் பங்கு ஆயிருக்கு. 4,00,000லேருந்து. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ரெகுலரைஸ் பண்ணுறாங்க. அது அந்த மாவட்ட கலெக்டர் இப்படிலாம் கொண்டு வந்து அதுக்கும் அது கொண்டு வந்து நல்ல விதமா கொண்டு வந்தா அதுக்கும் ஒரு முட்டு கொடுக்குறாரு ஸ்டாலின். இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை இவ்வளவும் போயிட்டுருக்கும். அண்ணாமலை தான் இப்போ மேல நிக்குது. இதுக்கு இப்படியும் சொல்றாங்க. ஒருவேளை அண்ணாமலைய மாத்த மாட்டாங்க. ஏன்னா தேர்தலுக்கு 1 இயர் தான் இருக்கும்போது மாத்தினோம்னா எல்லாமே அந்த கூட்டணியோட 18%ன்றது எஸ்பெஷலி எல்லாமே இதாயிடும். ஸ்பாயில் ஆயிடும். அப்ப அந்த ஓட்டெல்லாம் சீமான் அங்கேயும் இங்கேயும் போகும் அப்படின்ற மாரி. சீமான் கூட்டணிக்குள்ள வந்துட்டா கூட பெஸ்ட்டு. அண்ணாமலை அமித்ஷா கீழ இந்த ஹோம் செக்ரட்டரி, இணையமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருந்தா டிஎம்கே அதெல்லாம் வேற கதை. ஆனா இங்க இருக்கணும் களத்துல ஒண்ணே இருக்காது. அட்லீஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இது. அப்போ இது இவங்களே டியூன் பண்ணியிருப்பாங்க. அது 2 விதம் இருக்கு. செங்கோட்டையன் மேல போறதும், அண்ணாமலை இது பண்றதுமே அமித்ஷா எடப்பாடிய காரணம் பண்றதுக்கா. ஏற்கனவே சம்பந்தி வகையிலலாம் இடி ரெய்டு போயிட்டுருக்கு. அப்போ இவரு என்ன சொல்றாரு, எடப்பாடி இருந்தா அது கன்வெர்ட் ஆகாது ஓட்டு அப்படின்லாம் ரிப்போர்ட் குடுத்துருக்காரு. அது தெரியும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க. 3வது 4வது பொசிஷன் போயிருச்சு பார்லிமெண்ட்ல. இப்ப இருக்கும்போது தலைமை மாறிச்சுன்னா செங்கோட்டையன் மாறினா ஆட்டோமேட்டிக்கா எடப்பாடி அண்ணாமலை இருப்பாரு. அப்பதான் அந்த தென் மாவட்ட ஓட்டெல்லாம் வரும். முக்குளத்தூர் நாடார் 1. அந்த தொண்டர்கள் உற்சாகமாவாங்க. இப்போ இவ்வளோ தோத்த பழனிசாமி திருப்பி வந்தா, அந்த அளவுக்கு கை கொடுக்குமா? அப்படின்னா அட்லீஸ்ட் சீமான் மாரி ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த அளவுக்கு இன்னும் சொல்லல. அவரு உள்ள எடுத்துக்கணுன்றாங்க. அப்படி இருந்தா ஓரளவு பயன் கிடைக்கும். அது போக தினகர்லாம் இருக்கும்போது டபுள் பங்க் வேலை பார்ப்பார் செங்கோட்டையன் இருந்தா. எடப்பாடி இருந்தாவே அவங்க பிரிஞ்சு வந்தவங்களுக்கு அவ்வளோ இதா பண்ண மாட்டாங்க.
எடப்பாடி கொன்றதுக்காக அண்ணாமலை இவ்வளோ தூரம் கொண்டுறல. இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியும் அமித்ஷா, மோடிக்கு எப்படி என்ன பண்ணணுன்னு. நம்ம சொல்கிறதுக்கு மேலே அவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்போ ஒரு வேளை இதெல்லாம் வந்தாலும், ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாலும், அண்ணாமலை இருந்தாலும், அண்ணாமலை ஓட்டு கன்வெர்ட் ஆகும் எப்பவுமே. ஆனால் ஏடிஎம்கே கன்வெர்ட் ஆகும்னா, அந்த தென் மாவட்டங்களில் பாதிக்குது. இப்போ பாஜக நல்ல தென் மாவட்டங்கள் இருக்கும்போது, எடப்பாடியோட இது இருந்தால் இதாகுமா? அதெல்லாம் இருக்குது இப்போ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபைனலைஸ் பண்ணி வராங்கன்னு இருக்குது. ஆனால் அதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அண்ணாமலை மாற்றுறாங்க அப்படின்னு. ஆமாம், இதுலலாம் 3, 6 வருஷம் வர மாற்றத்தான் மாற்றுவாங்க. மற்ற கட்சி மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் வரிசையாக அந்த 1, 2, 3 அப்படிலாம் கிடையாது. அடுத்துன்னு இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே அப்படி தான். தலைவர் பதவி கூட அகிலின் தலைவர் பதவி மாற்ற தான் போகிறாங்க. அதான் பாஜக ஆல்ரெடி செட் பண்ணுது. இப்போ காங்கிரஸ் மாதிரி சோனியா, ராகுல் குடும்ப கட்சி இல்லையே. ஸோ அது ஒழிஞ்சுது. மேஜர் குடும்ப கட்சி காங்கிரஸு. அங்கங்கே எல்லாம் உத்தரப்பிரதேசத்துலேருந்து போயிட்டு வருது. அடுத்தது மம்தா கூட இப்போ பேசியிருந்தாலும் வாயை மூடிட்டாங்க. ஏன்னா செகண்ட் பொசிஷன் பிஜேபி வந்துச்சு. அப்போ இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் என்னென்னா, இதை கூட்டணி ஆட்சி தான். தப்பித்தவறு திமுக கூட்டணி ஆட்சியில் வந்துருச்சுனாலும், இங்கே பாஜக 10, 30 சீட் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ரிவோல்ட் இருக்கிற டிஎம்கேலாம் உடஞ்சி கூடி, ஏடிஎம்கே சேர்த்து கூடி சீக்கிரம் ஃபார்மேஷன் பண்ணலாம். உட்காந்தா இஃப் இட் இஸ் அப்படி அதை வாய்ப்பு குறைவு. திமுக வர்றதுன்றது செகண்ட், தேர்ட் தான். அவங்க இப்போவே பயந்துட்டு தொகுதிக்கெல்லாம் 2 பேரை உளவுத்துறையாக கொடுங்கலாம் கொடுக்குறாங்க. அது வாங்கட்டும். ஆனால் இவர் கேண்டிடேட்டை வச்சு இல்லையே. திமுக வேண்டாம்னா வேண்டாம் தானே. ரெட்டாலியா சூரியனாகும் போது 5 வருஷம் கழித்து போகும்போது அது ஆன்டி இன்கம்ப்ரஸில் ரூலிங் கவர்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது இங்கே கன்சால்டேட் இருக்கணும். அதனால தான் 13 திருப்பி வந்துச்சுங்க. கன்சால்டேட் ஆகணும். அதில் ஏதோ ஒரு புள்ளிக்குள்ளே வருவாங்க இன்னொரு 2 மாதத்தில். ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போய் ஆகணும் திமுக எதிர்த்து. ஒருவேளை இப்போவே கேண்டிடேட் போட்டு திடீர்னு அவன் கலைச்சி டிசம்பரில் வைக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும். எதிர்கட்சி போகிற மே மாதம் நினச்சிட்டு இருந்தான். அது உளவுத்துறைக்கு தெரியாமல் போயிடுற சென்ட்ரலுக்கு. அவன் திடீர்னு டிசம்பர்லேயே சொல்லிட்டான். இப்படி தான் அங்கே முந்தின தடவை தெலுங்கானாவில் வந்தார் சந்திரசேகர் ராவ். இப்போ தோத்துட்டார் செகண்ட் ட்ரிப் போகிறது. அதனால் செகண்ட் ட்ரிப் இப்போ வந்ததில்லை. அப்போ இவங்க கன்சால்டேட் ஆகணும் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு. இதில் கொஸ்டின் 9, 10 தேதி தெரிஞ்சிடும். அநேகமாக 1 இயருக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. அந்த பக்கம் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். கன்வெர்ட் பண்ண முடியாத எடப்பாடியை ஒரு கட்சி தலைவராக ஏதோ இருந்துட்டு போங்க. ஆனால் சிஎம் கேண்டிடேட் வேறையாக இருக்கும். அப்போ எல்லாம் ஒன்று கூடுவாங்க தொண்டர்கள். அப்போ 1 இயர் இருக்கும்போது சரியாக வரும். அது எந்த அளவுக்கு இனி போகுது அடுத்தடுத்த கட்டம் நகர். நன்றி.